தோற்று போயிட்டே இருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயத்துலையும் தோற்று போயிட்டே இருக்கோமே! அவன் சின்ன சின்ன விஷயத்துலையும் ஜெயிச்சிடுறான். சின்ன சின்ன விஷயத்திலும் ஜெயிக்கிறவங்க பெரிய விஷயத்துல தோற்று போயிடுவாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயத்துல நம்ம தோற்று விழுந்து விழுந்து அடிபட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு நிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மள தான் பெரிய விஷயத்துல கடவுள் ஜெயிக்க வைப்பார். அவர் தான் நம்மளுடைய சிவம். நம்ம சிவன் தந்தை இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம். முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம சிவன் தந்தைது. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். சிவனை வணங்குனா சோதனை, சோதனைக்கு மேலே சோதனை கொடுக்குறாரு. நல்லவங்களை தான் அதிகமாக சோதிக்கிறாரு. சித்தர்களும் துறவிகளும் மகான்களும் இவங்கெல்லாம் தான் சிவனை வணங்க முடியும். நம்ம குடும்பஸ்தராக இருந்து சிவனை வணங்கி வணங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். அநியாயம் அக்கிரமம் பண்ணுறாங்க, அவங்களையெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டுறாரு. கெட்டவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. நம்ம தான் இப்போது நியாயமாக இருந்தும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம இவரை வணங்கணுமா வணங்கக்கூடாதா? பேசாமல் வணங்கி என்ன பிரயோஜனம்? வணங்காமே இருக்கலாம் அப்படிலாம் நம்மளுக்கு நினைக்க தோணும். அதை நினைக்க தோன்றதுக்கு காரணம் நம்ம கர்மாக்கள். நம்மளுடைய கர்மாக்கள் நம்மளுடைய காலை பிடிச்சிட்டு வலிக்கும். நீ போயிட்டு கடவுளை கும்பிடாத அப்படின்னு. சிவன் என்னும் ஒருத்தர் அறிமுகம் இல்லாத வரைக்கும் தான் நம்ம கர்மாக்களுக்கு அடிமை. சிவனோட அறிமுகம் நமக்கு கிடைச்சி போச்சுன்னா அப்போதுல இருந்தே நமக்கு கர்மாக்கள் நமக்கு அடிமையாகுது. எப்போது? சிவனை நம்ம பற்றும் போது தான். சிவனையே பற்றாத அளவுக்கு நம்ம கர்மாக்கள் நம்மளை பற்றி வலிக்கும். ஆனால் நம்ம அதையும் தாண்டி சிவனை இறுக்கி பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு இவ்வளோ சோதனை காரணம் கர்மாக்கள் தான். கடவுள் எப்போவுமே சோதிக்க மாட்டார். தான் காலை பிடிக்கிறவங்கள நம்ம மனுஷங்களாக இருந்தாலே மனம் இறங்கிடுவோம். நம்ம காலை யாராவது பிடிச்சா. கடவுளாக இருக்கும்போது அவர் காலை நம்ம ஐயான்னு இறுக்கி பிடிக்கும்போது அவர் மனம் இறங்காமல் இருப்பாரா? இது வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எத்தனையோ கஷ்டத்தில் காப்பாற்றிருப்பார். நம்ம சில சமயம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால தான் நம்ம கடவுள் சோதிக்கிறாருன்னு சொல்கிறோம். கடவுள் நம்மளை சோதிக்கலை, கர்மாக்கள் சோதிக்குது. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.